மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் என்ன பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று பொதுமக்களிடம் கேட்டோம். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் தான் மெயினாக இருக்குது. அதனால் அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக பெரியவங்கள மதித்து நடக்கிற மாதிரி அவர் சொன்னால் நல்லாயிருக்கும். குழந்தை இப்போ பார்க்குறப்ப மெயின் இது வந்து மொபைல் பார்க்குறாங்க. காலையில் சொன்னே மொபைல் ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்கூல் போகிற வரைக்கும், சாயங்காலம் டூருக்கு போயிட்டு வந்தோன்னா அதே பிடிச்சிக்கிறாங்க நைட் 10-11 வரைக்கும். அதை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் சொன்னாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்ககிட்ட நான் கட்டிங் பண்ணுறதையோ இல்லை விஜய் வந்து ஒரு படத்தில் எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாரோ அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணாதீங்கப்பான்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பசங்கள்லாம் கேட்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 8வது 10வது படிக்கிற பிள்ளைகளிடையில அந்த போதை பழக்கம் வந்து இப்போ குட்கா அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய போதை பழக்கம் இருக்குது. அந்த போதை பழக்கத்திலிருந்து அவங்க வந்து விடுபடணும். அதை வந்து அவர் வந்து கொஞ்சம் முன்ன இதை எடுத்து அவங்க இயக்கத்திலிருந்து இது பண்ணி அவர் செய்யணும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டர் அப்படின்னா அது ஒரு ரொம்ப பெரிய கிரேஸு. குழந்தைங்க வந்து அவங்கள மாதிரியே வந்து ரொம்ப இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து குழந்தைங்களுக்கு நல்லது நிறைய விஷயங்கள் நீங்கள் இது செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொன்னான்னா குழந்தைங்க வந்து அதையும் இமிட்டேட் பண்ணுவாங்க. தலைவர் வந்து என்ன பேசுவாருங்கிறத நாடே எதிர்பார்த்துருக்கு. அதில் நானும் ஒரு ஆளாக தான் எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லதை தான் சொல்லுவார், நல்லதை தான் செய்வார். இந்த தமிழ்நாடு அவரை நம்பி தான் இருக்கு. இப்ப போய்கிட்டு அரசியலுக்கு வர்ற நோக்கத்துல போன வருஷம் செஞ்சாரு, அதே டைம் இப்பவும் செய்யறாரு. அதனால இதை வந்து பெருசா எடுத்துக்கிற முடியாது. வாய் மூலமா ஒன்று சொல்லி ஃபீல்டில் வந்து இறங்கி செய்யறது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சொல்றதும் செய்யறதும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்.